அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். வரப்போகிற ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு பிறக்கப் போகிற பிரபாவ வருடம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்த போகிறது. இவ்வளவு நாளா நீங்க பட்ட கஷ்டம், அழுத கண்ணீர், ஏமாற்றங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரமா இந்த தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. குறிப்பா சொல்லணும்னா, இந்த ஏப்ரல் 14க்கு மேல நடக்க போகிற ஒரு சம்பவம் உங்க தலையெழுத்தையே மொத்தமா மாத்தி எழுத போகுது. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில எத்தனையோ அடிபட்டு இருப்பீங்க, எத்தனையோ பேர்கிட்ட ஏமாந்துருப்பீங்க. நல்லது செஞ்சாலும் நமக்கு ஏன் கெட்டதே நடக்குதுன்னு சொல்லி தனியா உட்காந்து எத்தனையோ ராத்திரிகள் தூங்காம அழுதுகிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அதெல்லாம் மாறப்போகிற நேரம் வந்துடுச்சு. மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் இலகிய மனசு கொண்டவங்க. யாரு என்ன உதவி கேட்டாலும் தன்னிடம் இல்லை என்றாலும் எப்படியாவது கடனாவது வாங்கி உதவி செய்யக்கூடிய ரொம்ப நல்ல மனசு உங்களுக்கு. ஆனா அப்படி உதவி செஞ்சவங்க எல்லாம் உங்களுக்கு திருப்பி உதவி செஞ்சாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். காசு கொடுத்த இடத்துல காசும் போச்சு, உறவும் போச்சுன்னு சொல்லி நின்னதுதான் மிச்சம். சொந்தக்காரங்க, நண்பர்கள் கூட வேலை பாக்குறவங்கன்னு சொல்லி யாரையெல்லாம் நம்புனீங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு பின்னாடி குழி பறிச்ச கதையெல்லாம் உங்களுக்கு நிறையவே நடந்திருக்கு. இதையெல்லாம் தாண்டி தொழில்ல நஷ்டம், வேலையில ஒரு நிம்மதி இல்லாத நிலைமை, குடும்பத்துல எப்பவும் ஒரு சண்டை சச்சரவுன்னு சொல்லி ஒரு நிம்மதியான தூக்கம் கூட இல்லாம தான் கடந்த சில வருஷங்களா நீங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த பிரபாவ வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கான விடிவு காலம் பிறக்க போகுது. இந்த பிரபாவ வருடம் கிரகங்களோட அமைப்பை பத்தி நாம ரொம்ப நுட்பமா கவனிக்க வேண்டியிருக்கு. ஏப்ரல் 14ஆம் தேதி சூரிய பகவான் மேஷ ராசியில உச்சம் பெற்று உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல பயணம் செய்ய ஆரம்பிக்கிறார். இது சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுடைய தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்துல சூரியன் உச்சமாகிறது அப்படிங்கிறது உங்களுடைய பொருளாதார நிலையில ஒரு மிகப்பெரிய எழுச்சியை கொண்டு வரப்போகுது. இது நாள் வரைக்கும் எங்கெங்கெல்லாம் பணத்துக்காக நீங்க கஷ்டப்பட்டீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு பணம் தேடி வரப்போகிற ஒரு பொற்காலமா இது மாறப்போகுது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானுடைய பார்வை உங்க ராசிக்கு கிடைக்க போகுது. ஒரு ராசிக்கு குருவோட பார்வை கிடைச்சா கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில உங்க ராசிநாதன் உங்களுக்கே ஒரு பாதுகாப்பா நிக்கிறப்போ இந்த உலகத்துல எந்த ஒரு எதிர்மறை சக்தியாலும் உங்களை ஒன்னும் பண்ண முடியாது. ஏன்னா முதலிலேயே சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட சம்பவம் உங்க விதியை மாத்த போகுதுன்னு சொன்னேன் இல்லையா? அது என்னன்னா, உங்களுடைய கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல நடக்க போகிற ஒரு மிகப்பெரிய மாற்றம் தான். இதுவரைக்கும் நீங்க செஞ்ச வேலையில எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைச்சிருக்காது. நீங்க உழைச்ச உழைப்புக்கு வேற யாரோ ஒருத்தர் பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க. இல்லனா சொந்தமா தொழில் செஞ்சு அதுல போட்ட முதலீடு கூட எடுக்க முடியாம ரொம்பவும் முடங்கி போய் உட்கார்ந்துருப்பீங்க. ஆனா இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு உங்களுக்கு வரப்போகிற அந்த ஒரு தொலைபேசி அழைப்பு அல்லது நீங்க சந்திக்க போகிற அந்த ஒரு நபர் உங்களுடைய ஒட்டுமொத்த தொழில் வாழ்க்கையையும் அப்படியே தலைகீழா மாத்த போறாங்க. இது ஒரு புதிய வேலை வாய்ப்பா இருக்கலாம், அல்லது பெரிய முதலீட்டோட வரக்கூடிய ஒரு தொழில் கூட்டாளியா இருக்கலாம். இந்த வாய்ப்பு மட்டும் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அடுத்த சில மாசங்கள்ல நீங்க தொடப்போகிற உயரம் யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கும். தொழில மட்டும் இல்லாம உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் இந்த புத்தாண்டு பல ஆச்சரியங்களை ஒளிச்சு வச்சிருக்கு. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த தேவையில்லாத மனக்கசப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் அதிகமாகும். பிரிஞ்சு இருந்த தம்பதிகள் ஒன்னு சேருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. அதே மாதிரி ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்த மீன ராசி தம்பதிகளுக்கு இந்த பிரபாவ வருடம் ஒரு அழகான மழலை செல்வத்தை கொடுக்க போகுது. வீட்டுல எப்பவும் ஒரு சுபகாரியம் நடந்துகிட்டே இருக்கும். நீண்ட நாட்களா உடம்புல இருந்த சில உபாதைகள் எந்த மருத்துவரை பார்த்தும் சரியாகாத சில நோய்கள் எல்லாம் இந்த ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு ரொம்ப சுலபமா குணமாக ஆரம்பிக்கும். உங்களுடைய முகத்துல ஒரு புதிய தேஜஸ் பிறக்கும். நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்க ஆரம்பிக்கும். இவங்களை சுத்தி இருந்த எதிரிகள் எல்லாம் தானாகவே விலகி போறத நீங்களே கண்கூடா பார்க்க முடியும். உங்களுக்கு நேருக்கு நேரா நின்னு சண்டை போட்டவங்களை விட உங்க கூடவே இருந்து உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க தான் அதிகம். அப்படிப்பட்ட மறைமுக எதிரிகள் யார் யாருன்னு உங்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்டு அவங்களோட உண்மையான முகம் உங்களுக்கு தெரிய வரும். இதனால உங்க வாழ்க்கையில இருந்து தேவையில்லாத சில நபர்களை நீங்க ஒதுக்க வேண்டி வரும். இது உங்களுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் அதுதான் உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். உங்களை அறியாமலே உங்க மனசுக்குள்ள இருந்த பயம், எதை தொட்டாலும் தோல்வியில முடிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் எல்லாம் முழுசா உங்களை விட்டு விலகிடும். ஒரு புதிய தைரியம் உங்க மனசுல பிறக்கும். இதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வெறி உங்களுக்குள்ள வரும்.
இது எல்லாமே ஏப்ரல் 14க்கு பிறகு நடக்க போகிற கிரக மாற்றங்களால உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு வசந்த காலம்னு தான் சொல்லணும். இத்தனை வருஷமா நீங்க சம்பாரிச்ச பணம்லாம் எங்க போச்சுன்னே தெரியாம விரயமாயிட்டு இருந்துச்சு. கையில காசு தங்கறதே ஒரு பெரிய போராட்டமா இருந்துச்சு. ஆனா இந்த ஏப்ரல் 14க்கு அப்புறம் பணம் பல வழிகள்ல இருந்து உங்களை தேடி வரப்போகுது. ரொம்ப வருஷமா வராம இழுத்தடிச்சிட்டு இருந்த பணம், யாராவது உங்களை ஏமாத்தி வாங்கிட்டு போன பணம் எல்லாமே எந்த தடையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். குறிப்பா அந்த கழுத்தறுக்கிற கடன் பிரச்சனையில இருந்து உங்களுக்கு முழுமையான ஒரு விடுதலை கிடைக்க போகுது. உங்களை கடன்காரன்னு சொல்லி கேவலமா பேசினவங்க முன்னாடி ஒரு பெரிய ராஜாவா நீங்க தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க. சொந்தமா ஒரு வீடு கட்டணும் இல்லைன்னா ஒரு நிலம் வாங்கணும்னு பல வருஷமா நீங்க கண்ட கனவு இந்த பிரபாவ வருஷத்துல நிச்சயமா நிறைவேற போகுது. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு ரொம்பவே பிரகாசமா இருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஒரு பொற்காலம். குடும்பத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதையும் அந்தஸ்தும் கிடைக்க போகுது. இவ்வளவு நாளா நீங்க என்ன சொன்னாலும் அதை காதுல வாங்காதவங்க இனிமே நீங்க சொல்ற வார்த்தைக்கு பெரிய மதிப்பு கொடுப்பாங்க. வீட்டுல இருந்த தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் எல்லாம் பேசி தீர்க்கப்பட்டு ஒரு அமைதியான மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தங்க நகைகள் ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்கறதுக்கான யோகம் உங்களை தேடி வரும். வேலைக்கு போற பெண்களுக்கு அவங்க வேலை செய்யற இடத்துல ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் ரொம்ப சுலபமா கிடைக்கும். உங்களோட திறமைய பார்த்து கூட வேலை பாக்குறவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களோட செயல்பாடு ரொம்பவே பிரமாதமா இருக்க போகுது. உங்க மேல வீண் பழி போட்டவங்க எல்லாம் அவங்க செஞ்ச தப்ப நினைச்சு வெக்கப்படுற அளவுக்கு உங்களோட நேர்மை நிரூபிக்கப்படும். கபடிக்கிற மாணவ மாணவிகளுக்கு இந்த நேரம் ரொம்பவும் சிறப்பான ஒரு நேரம். படிப்புல இருந்த மந்த நிலை மாறி ஒரு பெரிய சுறுசுறுப்பு வரும். நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல இடத்துல படிக்க வாய்ப்பு கிடைக்கும். உங்க திறமைகளை வெளிக்கொண்டு வர சரியான மேடை கிடைக்கும். ஆனா இதுல ஒரு சின்ன எச்சரிக்கையும் இருக்கு. கூட பழகுற நண்பர்கள் விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்களை தப்பா வழி நடத்த சில பேர் முயற்சி பண்ணலாம். அதனால யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு பார்த்து பழகுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். உங்களுடைய கவனத்தை சிதறடிக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து விலகி இருக்கிறது உங்களுக்கு பெரிய வெற்றியை தேடித்தரும். நான் ஆரம்பத்திலேயே ஒரு சம்பவத்தை பத்தி சொல்லியிருந்தேன். உங்க தலையெழுத்தையே மாத்த போற அந்த ஒரு நிகழ்வு உங்களுக்கு நெருக்கமான வட்டத்துக்குள்ளேயே தான் நடக்க போகுது. ரொம்ப வருஷமா உங்களை சட்டை பண்ணாம ஒதுக்கி வச்சிருந்த சொந்தக்காரங்க உங்களை தேடி வந்து உதவி கேட்க போறாங்க. உங்க குடும்பத்துல பூர்வீக சொத்து சம்பந்தமா ஏதாவது பிரச்சனைகள் இழுபறியா இருந்துட்டு இருந்தா அதுல உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவு வந்து ஒரு பெரிய தொகை உங்க கைக்கு வரப்போகுது. இது நாள் வரைக்கும் உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க எல்லாமே உங்ககிட்ட வந்து வழிய பேச போறாங்க. ஆனா நீங்க இங்கதான் ரொம்ப உஷாரா இருக்கணும். வந்தவங்களை அன்பா பேசலாம், ஆனா நீங்க பட்ட பழைய காயங்களை மறந்துடக்கூடாது. யாருக்கும் பணத்துக்காகவோ இல்ல வேற எதுக்காகவோ ஜாமீன் கையெழுத்து போடுறது, பெரிய வாக்கு கொடுக்கறது மாதிரியான விஷயங்கள்ல கண்டிப்பா ஈடுபடவே கூடாது. உங்களுடைய ரகசியங்களை, குறிப்பா நீங்க செய்ய போற முதலீடுகளையோ இல்ல உங்களுக்கு வரப்போற லாபத்தை பத்தியோ உங்க கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க கிட்ட கூட சொல்லாதீங்க. கண் திருஷ்டி உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமே பட்டுடும். அதனால உங்களுடைய திட்டங்களை உங்க மனசுக்குள்ளேயே மூடி வச்சுக்கிட்டு அதை உங்களுடைய செயல்ல மட்டும் உலகத்துக்கு செஞ்சு காட்டுங்க. வெற்றி உங்க வாசக்கதவை தட்டப்போகிற நேரம் வந்துடுச்சு. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாசங்களா உங்களுக்கு இருந்து வந்த அந்த விவரிக்க முடியாத உடம்பு வலிகள், கை கால் குடைச்சல் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. ஏதோ ஒரு பெரிய நோய் நமக்கு வந்துருச்சோன்னு சொல்லி நீங்களே உங்களை போட்டு ரொம்ப குழப்பிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு பெரிய பாதிப்பும் உங்களுக்கு வரப்போறது கிடையாது. ஆஸ்பத்திரியா ஏறி இறங்குனதெல்லாம் இனிமே பழங்கதையா மாறப்போகுது. முக்கியமா உங்களோட மன உளைச்சல் குறைய ஆரம்பிக்கும். ராத்திரியில சரியா தூக்கம் வராம பழைய நினைவுகளை எல்லாம் நினைச்சு அழுதுகிட்டு இருந்த அந்த நாட்கள் இனிமே உங்களுக்கு கிடையாது. நிம்மதியான தூக்கம் உங்களை தேடி வரும். உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்கும். சாப்பாட்டுல கூட ஒரு ருசி தெரிய ஆரம்பிக்கும். ஆனா ஒண்ணு, வயிறு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதால வெளியில கண்ட உணவுகளை சாப்பிட்றத மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க ரொம்ப கவனமா கேட்டுக்கணும். சனி பகவானோட சஞ்சாரம் உங்களுக்கு சில பாடங்களை கத்துக் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. சனி பகவான் எப்பவுமே நம்ம செஞ்ச கர்மாவுக்கு ஏத்த பலனை தான் கொடுப்பார். இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் உங்க கர்ம வினைக்கான ஒரு சின்ன பரிகாரம்னு தான் நினைச்சுக்கணும். இனிமே வர காலங்கள்ல நீங்க தொழில் செய்யற இடமா இருந்தாலும் சரி, வேலை பார்க்கற இடமா இருந்தாலும் சரி, யாரையும் கண்மூடித்தனமா நம்பி உங்க பொறுப்புகளை ஒப்படைக்க கூடாது. நீங்க செஞ்ச வேலைக்கு நீங்களே பொறுப்பேத்துக்கணும். அலட்சியமா எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சிடாதீங்க. குறிப்பா வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் நிதானமா போறது ரொம்ப அவசியம்.
அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு இது நமக்கு தேவையா இல்லையான்னு முடிவெடுத்தீங்கன்னா சனி பகவானோட அருளால எந்த ஒரு விபத்தோ பெரிய நஷ்டமோ இல்லாம ரொம்ப சுலபமா தப்பிச்சுக்கலாம். இந்த ஏப்ரல் 14க்கு அப்புறம் நடக்க போற அந்த முக்கியமான சம்பவம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மைல்கல்லா அமையணும்னா நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா உங்களோட குலதெய்வ வழிபாடு. எத்தனையோ பேர் பல வருஷமா குலதெய்வ கோவிலுக்கு போகாம அதற்கான நேர்த்தி கடனை செலுத்தாம அப்படியே மறந்து போய் இருப்பீங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு குறை உங்க குடும்பத்துல இருந்துகிட்டு இருக்கு. அத முதல்ல சரி பண்ணுங்க. உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதுல உங்களுக்கு 100% வெற்றி நிச்சயம். அதே மாதிரி உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஏழைகளுக்கு, குறிப்பா வயசானவங்களுக்கு உங்களால முடிஞ்ச சாப்பாடோ இல்ல துணிமணியோ வாங்கி கொடுங்க. இது உங்களோட கர்ம வினைகளை குறைச்சு உங்களுக்கான யோகத்தை பல மடங்கு அதிகமாக்கி கொடுக்கும். வீட்டுல இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதத்தை எப்பவுமே குறைச்சு மதிப்பிடாதீங்க. அவங்க சொல்ற வார்த்தைகள் சில நேரம் உங்களுக்கு கசப்பா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் ஒளிஞ்சிருக்கும். தாய் தந்தை இல்லாதவங்க அவங்களோட படத்துக்கு முன்னாடி நின்னு மனசார வேண்டிட்டு உங்க நாளை ஆரம்பிங்க. அதே மாதிரி ராகுகேதுவோட ஆதிக்கத்தால உங்களுக்கு அப்பப்போ சில குழப்பங்கள் வரலாம். எது சரின்னு முடிவெடுக்க முடியாம ரெண்டு மனசா தவிப்பீங்க. அந்த மாதிரி நேரத்துல உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான உங்க நல்லது மட்டுமே நினைக்கிற ஒருத்தர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. தற்பெருமைக்காகவும் வீண் கர்வத்துக்காகவும் எந்த ஒரு செலவும் பண்ணாதீங்க. உங்க தகுதியை பார்த்து நீங்க பழகிறவங்க தான் உங்களுக்கு இறுதி வரைக்கும் கூட வருவாங்க. பணத்தை பார்த்து உங்க கூட ஒட்டுறவங்க பணம் போனவனே உங்களை விட்டு விலகிடுவாங்க அப்படிங்கிற உலக உண்மைய இந்த பிரபாவ வருஷம் உங்களுக்கு ரொம்ப ஆழமா புரிய வைக்க போகுது. தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும். குறிப்பா புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இது மிகச்சிறந்த நேரம். அதுவும் கலைத்துறை, காணொளி உருவாக்கம், ஆடை வடிவமைப்பு, குறிப்பா பெண்களுக்கு தேவையான ஆடைகள் சம்பந்தமான வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரம் ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்க போகுது. நீங்க ஆரம்பிக்கிற அந்த ஒரு சின்ன விஷயம் கொஞ்ச நாள்லயே பெரிய அளவுல பேசப்படும். உங்களோட கற்பனை திறனும் புதுமையா எதையாவது செய்யணும்னு நீங்க எடுக்கிற முயற்சியும் உங்களை வேற ஒரு உயரத்துக்கு கொண்டு போகும். நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும் நேரம் இது. உங்க தொழில்ல ஒரு தனி முத்திரையை நீங்க பதிக்க போறீங்க. இதுவரைக்கும் உங்களை சாதாரணமா நினைச்சவங்க எல்லாம் உங்களுடைய இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போக போறாங்க. அடுத்து காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ரொம்ப நாளா ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிச்சு ஆனா வீட்டுல சம்மதிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த பிரபாவ வருடம் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வரப்போகுது. பெரியவங்க சம்மதத்தோட உங்க கல்யாணம் ரொம்ப சிறப்பா நடக்கிறதுக்கான யோகம் வந்துடுச்சு. அதே மாதிரி கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கு, நல்ல வரன் அமையலன்னு கவலைப்பட்டவங்களுக்கு அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி குடும்பத்தோட ஒத்து போற மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைய போறாங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த தேவையில்லாத சந்தேகங்கள், மூணாவது மனுஷங்களால வந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி 2 பேருக்கும் இடையில ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்க வீட்டுல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மங்கள வாத்தியம் ஒலிக்க போற அந்த இனிமையான சத்தம் உங்க காதுகள்ல கேட்க போகுது. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுடைய ஆன்மீக பயணம். இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான பாக்கியம் கிடைக்க போகுது. ரொம்ப வருஷமா போகணும்னு நினைச்சு தள்ளி போன பயணங்கள் எல்லாம் இப்போ கைகூடி வரும். குறிப்பா திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கோ இல்ல பழனி மலையோ ஏறி முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சுட்டு வர்றது உங்க வாழ்க்கையில இன்னும் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்த இடங்களுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து தியானம் பண்ணீங்கன்னா உங்க மனசுல இருக்கிற அந்த இனம் புரியாத பாரம் எல்லாம் இறங்கிடும். உங்களுக்கே தெரியாம உங்களை சுத்தி ஒரு நேர்மறையான சக்தி உருவாகும். நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப தெளிவா இருக்கும். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு செய்தி, அது உங்களோட வேலை சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இல்ல நீதிமன்றத்துல இழுபறியா இருக்கிற ஒரு வழக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். அது உங்களுக்கு சாதகமா வந்து சேர போற நேரம் நெருங்கிடுச்சு. இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான பாக்கியம் கிடைக்க போகுது. ரொம்ப வருஷமா போகணும்னு நினைச்சு தள்ளி போன பயணங்கள் எல்லாம் இப்போ கைகூடி வரும். குறிப்பா திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கோ இல்ல பழனி மலையோ ஏறி முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சுட்டு வர்றது உங்க வாழ்க்கையில இன்னும் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்த இடங்களுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து தியானம் பண்ணீங்கன்னா உங்க மனசுல இருக்கிற அந்த இனம் புரியாத பாரம் எல்லாம் இறங்கிடும். உங்களுக்கே தெரியாம உங்களை சுத்தி ஒரு நேர்மறையான சக்தி உருவாகும். நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப தெளிவா இருக்கும். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அந்த ஒரு செய்தி,
அது உங்களோட வேலை சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இல்ல நீதிமன்றத்துல இழுபறியா இருக்கிற ஒரு வழக்கு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். அது உங்களுக்கு சாதகமா வந்து சேரப்போற நேரம் நெருங்கிடுச்சு. நியாயம் உங்க பக்கம் இருக்கிறப்போ நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு எதிரா சாட்சி சொன்னவங்க, உங்களை வஞ்சிக்க நினைச்சவங்க எல்லாம் தானாகவே பின்வாங்க ஆரம்பிப்பாங்க. சத்தியம் எப்பவுமே ஜெயிக்கும் அப்படிங்கறத இந்த பிரபாவ வருடம் உங்களுக்கு ஆணித்தரமா நிரூபிச்சு காட்டப்போகுது. உங்களோட உண்மையான உழைப்புக்கும் நேர்மைக்கும் கிடைக்க போற இந்த மிகப்பெரிய வெற்றி உங்க பரம்பரைக்கே ஒரு பெரிய பெருமையை தேடி தரப்போகுது. நீங்க இழந்த உங்களுடைய பெயரும் புகழும் பல மடங்கு அதிகமா உங்களை தேடி வரப்போகுது. இந்த காலகட்டத்துல உங்களுடைய வெளித்தோற்றத்துல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. சுக்கிரனோட அருளால உங்க முகத்துல ஒரு தனி கலை வரும். நீங்களே உங்களை கண்ணாடியில பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களோட நடை உடை பாவனை எல்லாமே ரொம்ப அழகாக மாறப்போகுது. புதுசா முடி திருத்தம் செஞ்சுக்கிறது, முகத்துல ஒரு புதிய பொலிவு கொண்டு வரதுன்னு சொல்லி உங்களை நீங்களே ரொம்ப நேர்த்தியா மாத்திக்க போறீங்க. இது வரைக்கும் நம்மள யாரு பார்க்க போறான்னு சொல்லி உங்களை நீங்களே கவனிக்காம விட்டதெல்லாம் இனிமே கிடையாது. நீங்க ஒரு கூட்டத்துக்குள்ள போனாலே எல்லார் கண்ணு உங்க மேலதான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு வசீகரம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களோட இந்த புதிய தோற்றத்தை பார்த்து பல பேர் உங்ககிட்ட எப்படி இவ்வளவு இளமையா இருக்கீங்கன்னு ஆச்சரியமா கேட்க போறாங்க. அதே மாதிரி உங்களோட கற்பனை திறனும் படைப்பாற்றலும் அபரிமிதமா பெருக போகுது. குறிப்பா மக்கள் முன்னாடி தோன்றி பேசுறவங்க, புதுசா காணொளிகளை உருவாக்கி மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரம் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைய போகுது. நீங்க எடுக்கிற புகைப்படங்கள், நீங்க உருவாக்குற காணொளிகள் எல்லாமே மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பை பெறும். அந்த படங்களை ரொம்ப அழகா மெருகேற்றி வெளியிடுறப்போ உங்களோட திறமைக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சு 4 பேர் உங்களை தேடி வந்து பாராட்டுற அளவுக்கு உங்களுடைய புகழ் நாலா பக்கமும் பரவ போகுது. இவங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லி உங்களை பத்தி தப்பா பேசினவங்க வாயெல்லாம் தானாகவே அடைச்சு போகும். உங்களுடைய படைப்புகள் மூலமா சமுதாயத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் உருவாக போகுது. ஏன்னா இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்களுடைய கோபம். படபடன்னு பேசிட்டு அப்புறம் வருத்தப்படுறது உங்க சுபாவம். இந்த வருஷத்துல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. யாராவது உங்களை கோபப்படுத்துற மாதிரி பேசினா கூட அவங்க கிட்ட வாக்குவாதத்துக்கு போகாம ஒரு புன்னகையோட அந்த இடத்த விட்டு விலகிடுங்க. உங்க மனம்தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கற மிகப்பெரிய பதிலடி. தேவையில்லாத விவாதங்கள்ல தலையிடுறது, மத்தவங்க பிரச்சனைக்கு பஞ்சாயத்து பண்றது, இதெல்லாம் கண்டிப்பா தவிர்க்கணும். உங்களை சுத்தி என்ன நடந்தாலும் உங்க இலக்குல மட்டும் நீங்க குறியா இருக்கணும். உங்களுடைய வெற்றி தான் மத்தவங்களுக்கு நீங்க யாருன்னு ஆணித்தரமா உணர்த்தணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் உங்களை தேடி வந்து உதவி கேட்பாங்க. பணம் காசு கொடுத்து உதவலைனா கூட உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா நீங்க சொல்றது அப்படியே நடக்கும் அப்படிங்கிற ஒரு வாக்கு பலிதான் உங்களுக்கு இந்த பிரபாவ வருஷத்துல கிடைக்க போகுது. நீங்க ஒருத்தருக்கு நல்லபடியா ஒரு யோசனை சொன்னீங்கன்னா அது அவங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு நல்லதை மட்டுமே சொல்லுங்க. நீங்க செய்யற அந்த சின்ன சின்ன உதவிகள் கூட நாளைக்கு ஒரு பெரிய மலையளவு புண்ணியமா மாறி உங்களை காக்கும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க செய்யற விஷயங்கள்லாம் உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா அமையும். உங்க வார்த்தைகளுக்கு சமுதாயத்துல ஒரு பெரிய மதிப்பு கிடைக்க போயிற நேரம் இது. கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிக்க ஆசைப்படுறேன். இந்த ஏப்ரல் 14க்கு மேல உங்க வாழ்க்கையில நடக்க போற அந்த சம்பவத்தை நீங்க ரொம்ப சாதாரணமா எடுத்துக்க கூடாது. உங்க வாசக்கதவை தட்ட போற அந்த மிகப்பெரிய வாய்ப்பு வேற ஏதோ ஒரு ரூபத்துல கூட உங்களை தேடி வரலாம். அது ஒரு சாதாரண தொலைபேசி அழைப்பா இருக்கலாம், இல்ல ரொம்ப நாளா பேசாத ஒருத்தர்கிட்ட இருந்து வர செய்தியா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க யதார்த்தமா போற இடத்துல சந்திக்கிற ஒரு புது நபரா கூட இருக்கலாம். அதனால எப்பவுமே கொஞ்சம் விழிப்போட இருங்க. எந்த ஒரு வாய்ப்பு வந்தாலும் இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி உடனே தூக்கி போட்டுறாதீங்க. இறங்கி வேலை செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கான பொற்காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறத மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. இந்த அதிர்ஷ்டம் எல்லாம் எந்த ஒரு தடங்களும் இல்லாம முழுமையா உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய ரொம்ப எளிமையான சில பரிகாரங்கள் இருக்கு. வியாழக்கிழமை ஆனா கண்டிப்பா தட்சிணாமூர்த்திக்கு ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. உங்களால முடிஞ்சா கொண்டக்கடலை மாலை சாத்தி மனசார உங்க குறைகளை எல்லாம் சொல்லி வேண்டுங்க. அதே மாதிரி உங்களால முடிஞ்ச வரைக்கும் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிங்க. குறிப்பா தெரு நாய்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க. காக்காவுக்கு தினமும் சாதம் வைங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்க கர்மாவை முழுசா கழிச்சு உங்களுக்கான நற்பலங்களை எந்த ஒரு தடையும் இல்லாம கொண்டு வந்து சேர்க்கும். நேரம் கிடைக்கும் போது சித்தர்கள் ஜீவசமாதிக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து தியானம் பண்ணிட்டு வாங்க. அது உங்களை சுத்தி ஒரு பெரிய நேர்மறை ஆற்றலை உருவாக்கும். ரிமின ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பவுமே ஒரு தங்கமான மனுஷங்க.
தனக்கு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உங்க தூய்மையான மனசுக்கு இந்த பிரபஞ்சம் கொஞ்சம் தாமதமா பலனை கொடுத்தாலும் இனிமே தரப்போற பலன் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுது. இத்தனை வருஷமா நீங்க பட்ட அவமானம், சிந்தன கண்ணீர், ஏமாற்றங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு பெரிய சந்தோஷத்தை இந்த பிரபாவ வருஷம் உங்களுக்கு கொடுக்க போகுது. இனிமே நெஞ்ச நிமிர்த்தி தைரியமா நடங்க. உங்களுக்கான வெற்றி விழா ரொம்ப சிறப்பா ஆரம்பிக்க போகுது. யாருக்கும் எதுக்கும் பயப்படாம உங்க வேலையை மட்டும் முழு மூச்சோட தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்க குலதெய்வம் எப்பவும் உங்களுக்கு முன்னாடி நின்னு உங்களை ஒரு அரணாக பாதுகாக்கும். இந்த பிரபாவ வருஷத்துல நாம ராகு கேதுவோட சஞ்சாரத்தை பத்தி கண்டிப்பா ரொம்ப ஆழமா பேசியே ஆகணும். ஏன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகுவும் 6ஆம் இடத்துல கேதுவும் பயணம் செய்றாங்க. இது ரொம்ப ஒரு வித்தியாசமான அமைப்புன்னு தான் சொல்லணும். 6ஆம் இடம் அப்படிங்கிறது ஸ்தான பலம்னு சொல்லுவோம். அங்க கேது பகவான் உட்கார்ந்து இருக்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்க போகுது. உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு பின்னாடி குழி பறிக்க நினைக்கிறவங்க, உங்க முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தணும்னு சதி செய்யறவங்க எல்லாருக்கும் கேது பகவான் ஒரு பெரிய சவுக்கடியை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கார். நீங்க அவங்கள பழிவாங்கணும்னு கூட அவசியம் இல்ல. உங்களுக்காக இயற்கை அவங்கள தண்டிக்கும். அதனால உங்களுக்கு எதிராக செயல்படுறவங்களை பத்தி நீங்க துளி கூட கவலைப்பட வேண்டியதே இல்ல. உங்க முழு கவனமும் உங்க வேலையிலயும் உங்க குடும்பத்திலயும் மட்டும்தான் இருக்கணும். இப்ப 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தேவையில்லாத சில செலவுகள் வந்துட்டு போகலாம். ஆனா அதுக்காக நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா வர செலவுகள் எல்லாமே சுப விரயமா தான் இருக்கும். அதாவது கல்யாணம் காட்சிக்கு செலவு பண்றது, புதுசா தொழில் தொடங்குறதுக்காக முதலீடு செய்யறது, சுத்தமா ஒரு பிராண்ட் உருவாக்கி அதை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்காக பண்ற செலவுகள்னு எல்லாமே உங்களுக்கு எதிர்காலத்துல பல மடங்கு லாபத்தை திருப்பி தரக்கூடிய செலவுகளா தான் அமைய போகுது. தூக்கம் கொஞ்சம் குறையலாம். ஆனா அது கவலையால வர தூக்கமின்மையா இருக்காது. மாறா உங்களோட தொழிலை எப்படி இன்னும் பெருசா ஆக்கலாம், எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு நீங்க சிந்திக்கிறதால வர்ற ஒரு சுறுசுறுப்பான விழிப்பா தான் இருக்கும். உங்களோட மூளை எப்பவும் ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். புதுசா நிறைய யோசனைகள் உங்க மனசுல உதயமாகும். நீங்க தொழில் செய்யற இடத்துல சரி, உங்க சொந்தக்காரங்க மத்தியிலயும் சரி, உங்களுக்கான ஒரு தனி அடையாளம் இந்த வருஷம் ரொம்ப ஆழமா பதிய போகுது. இது வரைக்கும் உங்க கூடயே இருந்துகிட்டு உங்க நல்ல மனசை தப்பா பயன்படுத்திக்கிட்ட சில பேரை நீங்க உங்க வாழ்க்கையில இருந்து தூக்கி எறிய போறீங்க. அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அந்த முடிவு உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இனிமே யாரை நம்பி எந்த பொறுப்பையும் நீங்க ஒப்படைக்க மாட்டீங்க. உங்க கையால செஞ்சாதான் ஒரு வேலை சரியா வரும்னு உங்களுக்கே ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடும். குறிப்பா நீங்க செய்யற தொழில உங்க சொந்த பெயரையோ இல்ல நீங்களே ஆசைப்பட்டு உருவாக்குன ஒரு பெயரையோ வச்சு செய்யும் போது அது மக்கள் மனசுல ரொம்ப சீக்கிரமா போய் சேர்ந்துரும். நீங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப குறைஞ்ச காலத்திலேயே ஒரு பெரிய புகழ் உங்களை தேடி வரும். நீங்க நிறைய தூர தேச பயணங்கள் போறதுக்கான வாய்ப்புகளும் இந்த ராகு பகவான் உருவாக்கி தரப்போறார். அது தொழில் ரீதியான பயணமா இருக்கலாம், இல்ல உங்க குடும்பத்தோட சேர்ந்து போற ஒரு ஆன்மீக பயணமா கூட இருக்கலாம். இந்த பயணங்கள் மூலமா உங்களுக்கு நிறைய புது மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும். அந்த அறிமுகம் மூலமா உங்க தொழில ஒரு பெரிய முதலீடு கிடைக்கிறதுக்கோ இல்ல ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறதுக்கோ நிறையவே சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஆனா வெளியூர் பயணங்கள் போகும்போது உங்களோட விலை மதிப்புள்ள பொருட்கள் மேல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. அதே மாதிரி யார்கிட்டையும் உங்களோட முழுமையான திட்டங்களை சொல்லிடாதீங்க. முக்காவாசி பேர் உங்ககிட்ட நல்லா பேசுற மாதிரி நடிப்பாங்களே தவிர மனசுக்குள்ள ஒரு பெரிய பொறாமையை வச்சுக்கிட்டுதா சுத்துவாங்க. அதனால உங்க ரகசியம் எப்பவுமே உங்க மனசுக்குள்ளேயே இருக்கட்டும். மொத்தத்துல இந்த ஏப்ரல் 14க்கு அப்புறம் வர்ற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்க போகுது. இத்தனை வருஷமா இருட்டுக்குள்ள முடங்கி கிடந்த ஒருத்தர் திடீர்னு வெளியே வந்து சூரிய வெளிச்சத்தை பார்த்தா எப்படி ஒரு பிரகாசமா இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பிரகாசம் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. நீங்க எதை தொட்டாலும் அது பொன்னா மாறும். ஆனா அதுக்காக நீங்க சோம்பேறித்தனமா இருந்துடக்கூடாது. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிற இந்த நேரத்துல நீங்க போடுற உழைப்பு சாதாரணமா போடுற உழைப்பை விட 10 மடங்கு அதிகமான பலனை கொடுக்கும். அதனால கிடைக்கிற எந்த ஒரு சின்ன வாய்ப்பையும் விடாம கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்களை நம்பி இருக்கிற உங்க குடும்பத்துக்கும் சரி, உங்க எதிர்காலத்துக்கும் சரி ஒரு பெரிய நல்ல அடித்தளத்தை அமைச்சு கொடுக்க போற பொற்காலம் இது. மனசுல எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாம முழு தைரியத்தோட களத்துல இறங்குங்க. வெற்றி எப்பவுமே உங்க பக்கம்தான் நிற்கும். இந்த வருஷத்துல குரு பகவானோட சஞ்சாரம் உங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய யோகத்தை வாரி வழங்க காத்திருக்கு. குறிப்பா சொந்தமா தொழில் செய்யறவங்க, அதுலயும் பெண்களுக்கான பிரத்யேக ஆடைகள் விற்கிற தொழில், துணி வியாபாரம் செய்யறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். நீங்க சொந்தமா ஒரு பெயர் வச்சு ஒரு புதிய அடையாளத்தோட துணி வியாபாரம் செஞ்சீங்கன்னா அது வேற லெவல்ல ஹிட் ஆகும். மக்கள் மத்தியில நீங்க ஆரம்பிக்கிற அந்த ஆடைகள் வியாபாரம் ரொம்ப சீக்கிரமாவே பிரபலமாயிடும். அதே மாதிரி காணொளிகள் உருவாக்குறவங்க
மக்கள் முன்னாடி தோன்றி பேசுறவங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப பெரிய வரவேற்பு கிடைக்கும். நீங்க வெளியிடுற ஒவ்வொரு காணொளியும் லட்சக்கணக்கான மக்கள் கிட்ட போய் சேரும். உங்க குரலுக்கும் உங்க திறமைக்கும் ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே உருவாக போகுது. உங்களோட படைப்புகளை பார்த்து பல பேர் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களோட வளர்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுது. குடும்பத்துல இது வரைக்கும் இருந்த ஒரு இருண்ட சூழ்நிலை மாதிரி ஒரு வெளிச்சம் வரப்போகுது. குறிப்பா உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினைச்சு நீங்க ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அவங்க படிப்பு சரியில்லையே, அவங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி நிறைய ராத்திரிகள் தூங்காம முழிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அந்த கவலையெல்லாம் இனிமே வேண்டாம். உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்க போகுது. அவங்க படிப்புல ஒரு பெரிய முன்னேற்றம் தெரியும். கெட்ட சகவாசங்கள்ல இருந்து அவங்க தானாகவே வெளியில வந்துடுவாங்க. உங்களை எதிர்த்து பேசினவங்கெல்லாம் இனிமே நீங்க சொல்றத கேட்டு நடப்பாங்க. உங்க பிள்ளைகளோட வளர்ச்சியை பார்த்து நீங்களே ரொம்ப பெருமைப்படுற அளவுக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் இந்த பிரபாவ வருஷத்துல நடக்க போகுது. வீட்டுல எப்பவுமே ஒரு சந்தோஷமான சூழ்நிலை குடியிருக்கும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு பெரிய தலைவலியா இருந்திருக்கும். பங்காளிகளுக்குள்ள அடிதடி சண்டை வராத குறைதான். யாருக்காவது விட்டு கொடுத்துடலாமான்னு கூட நீங்க ஒரு கட்டத்துல நினைச்சிருப்பீங்க. ஆனா கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் அந்த சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. அந்த சொத்து மூலமா உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான பங்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். இதனால உங்களுடைய பொருளாதார நிலைமை பல மடங்கு உயரும். இத்தனை நாளா உங்களை மதிக்காத சொந்தக்காரங்கள்லாம் இப்போ உங்க நிலைமை மாறினதை பார்த்து வலிய வந்து ஒற்றவு கொண்டாடுவாங்க. ஆனா நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். பழைய கசப்புகளை மனசுல வச்சுக்கிட்டு வெளியில மட்டும் சிரிச்சு பேசுங்க. யாரையும் முழுசா நம்பி எந்த ஒரு பண பொறுப்பையும் கொடுத்துறாதீங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தை பத்தி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். குறிப்பா இந்த காலகட்டத்துல நீங்க சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். வேலைன்னு ஓடிக்கிட்டு நேரத்துக்கு சாப்பிடாம விடுறது, இல்லனா வெளியில கண்ட உணவுகளை சாப்பிட்றதால உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி முடி பராமரிப்புல நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. நீங்க புதுசா முயற்சிக்கிற சிகை அலங்காரங்கள் உங்களுக்கு ரொம்பவே எடுப்பா இருக்கும். ஆனா அதற்கான பராமரிப்பு சரியா இல்லைன்னா சின்ன முடி உதிர்வு வரலாம். இதெல்லாம் பெரிய அளவுல உங்களை பாதிக்காது. முறையான பராமரிப்பும் நல்ல ஆரோக்கியமான வீட்டு சாப்பாடும் உங்களுக்கு இந்த சின்ன பிரச்சனைகள்ல இருந்து உடனே ஒரு தீர்வை கொடுக்கும். உங்களை நீங்க அழகா வச்சுக்கிற விஷயத்துல நீங்க காட்டுற ஆர்வம் உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கும். நீங்க கண்ணாடி முன்னாடி நின்னு உங்களை நீங்களே ரசிச்சு பாக்குற அளவுக்கு உங்களோட தோற்றத்துல ஒரு பெரிய வசீகரம் வரப்போகுது. நிறைய பேர் உங்களை ஏமாத்தி உங்க பணத்தை சுருட்டிக்கிட்டு போயிருப்பாங்க. அவங்கள நினைச்சு நீங்க இன்னும் கோபத்திலையும் ஆதங்கத்திலையும் தான் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படியாவது ஒரு தண்டனை கிடைக்காதான்னு நீங்க ஏங்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நீங்க யாரையும் பழி வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. காலச்சக்கரம் சுழன்று வருது. உங்களை ஏமாத்தினவங்க எல்லாம் இப்போ பெரிய கஷ்டத்துல மாட்டி முழிக்க போறாங்க. அவங்க செஞ்ச தப்புக்கான பலனை அவங்க அனுபவிக்கிறத நீங்க உங்க கண்ணாலேயே பாப்பீங்க. இயற்கை கொடுக்கற அந்த தண்டனையில இருந்து அவங்களால தப்பிக்கவே முடியாது. அதனால நீங்க உங்க மனசை ரொம்ப அமைதியா வச்சுக்கோங்க. உங்களுக்காக நியாயம் கேட்க மேல ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கறத முழுசா நம்புங்க. உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள்ல மட்டும் உங்க கவனத்தை செலுத்துங்க. இந்த பிரபாவ வருஷம் உங்க வாழ்க்கையில ஒரு வசந்த காலமா மாறப்போகுது. எதை நினைச்சும் கவலைப்படாம துணிஞ்சு நில்லுங்க. காலம் உங்களுக்கு பதில் சொல்லும். உங்களுடைய சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற கனவு இந்த வருஷம் நிச்சயமா நிறைவேற போகுது. இத்தனை நாளா வாடகை வீட்டுல படுற கஷ்டம், மாசம் வாடகை கொடுக்க முடியாம படுற அவமானம், இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்துடுச்சு. நிலம் வாங்கி போடுறதுக்கோ இல்ல கட்டி முடிச்ச வீட்டை வாங்குறதுக்கோ கிரக நிலைகள் ரொம்பவே சாதகமா இருக்கு. இதுல நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, சொத்து வாங்கும் போது அதுல வில்லங்கம் ஏதும் இருக்கான்னு 2-3 தடவைக்கு மேல விசாரிச்சு வாங்குறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்குற யோகமும் ரொம்ப பிரகாசமா இருக்கு. ரொம்ப நாளா பழைய வண்டியை வச்சுக்கிட்டு பாதி வழியில நின்னு போய் கஷ்டப்பட்டதெல்லாம் மாறி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புது வண்டி வாங்குற பாக்கியம் கிடைக்க போகுது. இந்த மாதிரி சுப செலவுகள் உங்களை தேடி வரும்போது அதை தயங்காம செய்யுங்க. ஏன்னா இது எல்லாமே உங்களுடைய எதிர்காலத்துக்கான ஒரு முதலீடு தான். இன்னொரு பக்கம் உங்களோட மனநிலை ரொம்பவே தெளிவா இருக்க போகுது. இவ்வளவு நாளா ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கோபப்பட்டு உங்க உடம்பையும் கெடுத்துக்கிட்டு உங்க சுத்தி இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்திருப்பீங்க. ஆனா இந்த ஏப்ரல் 14க்கு அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய முதிர்ச்சி வரப்போகுது. எதை செஞ்சாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு நிதானமா செயல்பட ஆரம்பிப்பீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மீக தேடல் இன்னும் அதிகமாகும். வீட்டுல பூஜை புனஸ்காரங்கள் செய்யறது,
குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபடுறதுன்னு சொல்லி உங்களுடைய கவனம் முழுசும் இறைவனோட பாதத்தில் இருக்க போகுது. இந்த அமைதியான மனநிலை தான் உங்களுடைய மிகப்பெரிய பலமா மாறப்போகுது. வெளியில எவ்வளவு பெரிய புயல் அடிச்சாலும் உங்க மனசு ஒரு அமைதியான கடல் மாதிரி எந்த சலனமும் இல்லாம இருக்கும். இந்த பக்கம் உங்களுக்கு பல வெற்றிகளை தேடி தரப்போகுது. உங்க கூட வேலை பார்க்கறவங்க மத்தியில உங்களுக்கு இருந்த சில கருத்து வேறுபாடுகள்லாம் மறைஞ்சு போகும். இது நாள் வரைக்கும் நீங்க செஞ்ச வேலைக்கு எந்த அங்கீகாரமும் கிடைக்காம மேலதிகாரிகள் கிட்ட திட்டு வாங்கினதெல்லாம் இனிமே கிடையாது. நீங்க சொல்ற யோசனைகளை எல்லாரும் ஏத்துப்பாங்க. உங்களுடைய உழைப்புக்கு ஏத்த மரியாதையும் பதவி உயர்வும் உங்களை தேடி வரப்போகுது. வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கும் படிச்சு முடிச்சுட்டு வேலை கிடைக்காம கஷ்டப்படுறவங்களுக்கும் அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைக்க போகுது. குறிப்பா அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் ஒரு சாதகமான பதில கொடுக்க போகுது. அதனால உங்க முயற்சியை மட்டும் எந்த காரணத்தை கொண்டு விட்டுடாதீங்க. தொடர்ந்து உழைச்சுக்கிட்டே இருங்க. அதுக்கான பலன் நிச்சயமா உங்களை வந்து சேரும். கடைசியா உங்களோட கடந்த காலத்துல நீங்க சந்திச்ச சில கசப்பான அனுபவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லணும். சில பேர் உங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்திருப்பாங்க. காதல்ல பெரிய ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க. அந்த காயங்கள் எல்லாம் இன்னும் உங்க மனசுல ஒரு பெரிய ரணமா இருந்துட்டு இருக்கும். ஆனா அந்த பழைய நினைவுகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு புது மனுஷனா வெளியே வரப்போகிற நேரம் இது. அந்த வலிகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுத்திருக்கு. இனிமே யாரு வந்தாலும் அவங்கள அவ்வளவு சீக்கிரமா நம்பிட மாட்டீங்க. உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்னன்னு உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிடுச்சு. இந்த புரிதல் தான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைய ரொம்ப அழகா செதுக்க போகுது. உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அந்த மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வரவேற்க ரெடியா இருங்க. உங்க வாழ்க்கையில வர ஒவ்வொரு நாளும் ஒரு புது வெளிச்சத்தை கொண்டு வரப்போகுது. இந்த பிரபாவ வருஷத்துல நீங்க குறிப்பா கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவுகள் க்காகவோ இல்ல வேற ஏதோ சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைக்காகவோ ரொம்ப வருஷமா பேசாம முகத்தை திருப்பிட்டு போன உடன்பிறப்புகள் எல்லாம் இப்போ உங்களுடைய இந்த அபரிமிதமான வளர்ச்சியை பார்த்துட்டு அவங்களே இறங்கி வந்து பேச போறாங்க. நேத்து வரைக்கும் உங்களை ஒரு பொருட்டா மதிக்காதவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்களுடைய அந்தஸ்து உயர்ந்து நிக்க போகுது. ஆனா நீங்க இங்க ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கணும். ரத்த பந்தம் எப்பவுமே விட்டு போகாது. அதனால பழைய பகையை மனசுல வச்சுக்கிட்டு அவங்களை உதாசீனப்படுத்தாம பெருந்தன்மையா அரவணைச்சு போறதுதான் உங்களுக்கு அழகு. உங்களுடைய இந்த விட்டு கொடுக்கும் தன்மை உங்க குடும்பத்துல ஒரு பெரிய நிம்மதியை கொண்டு வரப்போகுது. குடும்பத்தோட சேர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர்ற அளவுக்கு உறவுகள் பலப்பட போகுது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. பங்கு சந்தையில முதலீடு பண்றவங்க இல்லனா ஏதாவது சீட்டு போட்டு வச்சிருக்கிறவங்க உங்களோட முதலீடு உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை அள்ளி கொடுக்க போகுது. இப்போ வாங்கி போட்ட ஒரு இடம் இப்போ பல மடங்கு விலைக்கு போக போகுது. திடீர்னு ஒரு பெரிய தொகை உங்க கைக்கு வரப்போகுது. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுக்கு பண வரவு தாராளமா இருக்கும். ஆனா அந்த பணத்தை தேவையில்லாத ஆடம்பர செலவுகளுக்கு பயன்படுத்தாம மறுபடியும் தொழிலையோ இல்லனா ஒரு நல்ல சொத்துலயோ முதலீடு செய்யறது ரொம்ப புத்திசாலித்தனம். ஏன்னா வரப்போற காலங்கள்ல இந்த முதலீடு தான் உங்களுக்கு ஒரு பெரிய தூணா நின்னு காப்பாத்த போகுது. பணம் வருதேன்னு சொல்லி யாருக்கும் பெருமையா கடன் கொடுத்துறாதீங்க. கொடுத்த பணம் திருப்பி வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும். குறிப்பா இந்த வருஷத்துல ஐப்பசி கார்த்திகை மாதங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதங்களா அமைய போகுது. இந்த 2 மாசத்துல நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும். ரொம்ப நாளா ஒரு வேலைக்காக காத்திருக்கீங்க இல்லனா ஒரு வெளிநாட்டு பயணத்துக்காக விசாவுக்கு விண்ணப்பிச்சு காத்திருக்கீங்கன்னா அந்த நல்ல செய்தி இந்த மாதங்கள்ல தான் உங்களை தேடி வரும். உங்களை சுத்தி இருக்கிற அந்த எதிர்மறை ஆற்றல் முழுசா விலகி ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள வரப்போகுது. காலையில எழுந்த உடனே ஒரு பெரிய உற்சாகம் இருக்கும். இன்னைக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு உங்களுக்குள்ள எப்பவும் இருந்துட்டே இருக்கும். அந்த உள்ளுணர்வு சொல்றதை கேட்டு நடந்தீங்கன்னா நீங்க தடம் மாறவே மாட்டீங்க. உங்க மனசாட்சி தான் உங்களுக்கு மிகப்பெரிய குருவா இருந்து உங்களை வழி நடத்த போகுது. எத்தனையோ பேரு உங்க வளர்ச்சியை பார்த்து கண் திருஷ்டி வைப்பாங்க. அந்த திருஷ்டியில இருந்து உங்களை நீங்களே பாதுகாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். வெளியில போயிட்டு வந்த உடனே கை கால் முகம் கழுவிட்டு வீட்டுக்குள்ள போறது, வீட்டுல தினமும் கல் உப்பு போட்டு வீடு துடைக்கிறது, வாரத்துக்கு ஒரு தடவை சுத்தி போடுறது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா தெரிஞ்சாலும் உங்க மேல விழுகிற அந்த நெகட்டிவ் எனர்ஜியை அப்படியே தடுத்து நிறுத்திடும். அதே மாதிரி உங்களால முடிஞ்ச அளவுக்கு வெள்ளிக்கிழமைகள்ல அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை செஞ்சு வழிபடுறது உங்களுக்கு ஒரு பெரிய கவசமா இருந்து உங்களை பாதுகாக்கும். இந்த பிரபாவ வருஷம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்தத்தை கொண்டு வர போகுது. அதை முழுசா அனுபவிக்க நீங்க தயாராயிருங்க. எதையும் தைரியமா எதிர்கொள்ளுங்க. வெற்றி எப்பவுமே உங்க பக்கம்தான். இந்த வருஷத்துல உங்களோட தனிப்பட்ட திறமைகளை உலகம் முழுசா ஏத்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும்.
குறிப்பா நீங்க செய்யற தொழில்ல உங்களை நீங்க வெளிப்படுத்திக்கிற விதம் ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல தோற்றம் எப்பவுமே ஒரு பாதி வெற்றியை கொடுத்துரும்னு சொல்லுவாங்க. அதனால உங்களை எப்பவுமே ரொம்ப பொலிவா வச்சுக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆடை அலங்காரங்கள்ல ஒரு புதுமையை புகுத்துறது, முகப்பொலிவை பராமரிக்கிறது, உங்க சிகை அலங்காரத்தை அழகா வச்சுக்கிறது, இதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய தன்னம்பிக்கையை ஊட்டும். நீங்க கண்ணாடியை பார்க்கும்போது உங்களுக்கே உங்க மேல ஒரு பெரிய மரியாதை வரணும். அந்த அளவுக்கு உங்களை நீங்க மெருகேத்திக்க போறீங்க. உங்களுடைய இந்த புது தோற்றம் மற்றவங்களை ரொம்ப ஈர்க்கக்கூடிய வகையில அமைய போகுது. வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட உடல்நிலையில நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும். குறிப்பா அம்மா அப்பாவோட மருத்துவ செலவுகளுக்காக ஒரு சின்ன தொகை ஒதுக்க வேண்டி வரலாம். ஆனா அதுக்காக ரொம்ப பயப்பட தேவையில்லை. சரியான நேரத்துல வைத்தியம் செஞ்சா எல்லாமே சீக்கிரமா குணமாகிடும். அதே மாதிரி உங்க குடும்பத்துல ரொம்ப நாளா நடக்காம தள்ளி போன ஒரு சுப காரியம், உதாரணமா காது குத்துறது இல்லனா குலதெய்வ கோவிலுக்கு போய் மொட்டை போடுறது மாதிரியான நேர்த்தி கடன்களை இந்த ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் உடனே செஞ்சு முடிச்சிடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன தடங்கல்களை கூட சுக்குநூறா உடைச்சிடும். குடும்பத்துல எல்லாரும் ஒண்ணு கூடி சிரிச்சு பேசுறப்ப கிடைக்கிற அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணையே கிடையாது. அந்த ஏப்ரல் 14க்கு அப்புறம் நடக்க போற சம்பவம்னு நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா அணிவகுத்து நிற்கும் போது பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போற அந்த வாய்ப்பு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒண்ணு. நீங்க செய்யற சின்ன சின்ன முதலீடுகள் கூட எப்படி இவ்வளவு பெரிய லாபத்தை கொடுக்குதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அதுக்காக நீங்க சோம்பேறித்தனமா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா அந்த வாய்ப்பு உங்களை தேடி வராது. எப்பவும் சுறுசுறுப்பா இருக்கணும். அடுத்தது என்ன பண்ணலாம், நம்ம தொழிலை எப்படி விரிவுபடுத்தலாம், எப்படி புதுசா ஏதாவது படைப்புகளை உருவாக்கலாம்னு சிந்திச்சுக்கிட்டே இருங்க. உங்க மூளை வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா உங்களுக்கான யோகம் உங்களை விட்டு எங்கேயும் போகாது. எதையும் தைரியமா முன்னெடுத்து செய்யுங்க. இத்தனை நாளா நீங்க ரொம்பவும் இளகிய மனசு கொண்டவரா இருந்திருப்பீங்க. யாராவது சின்னதா ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட அதையே நினைச்சு நினைச்சு மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி யாராவது உங்களை காயப்படுத்த நினைச்சா கூட நீங்க அதை சட்டை பண்ணவே மாட்டீங்க. உங்க மனசு ஒரு இரும்பு மாதிரி உறுதியா மாறப்போகுது. என்னை யாரு என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்குள்ள வரப்போகுது. இந்த மாற்றம் தான் உங்களுக்கு கிடைக்க போற மிகப்பெரிய சொத்து. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு மன தைரியம் வந்துடுச்சுன்னா உலகத்துல எதை வேணாலும் சாதிக்கலாம். மீன ராசிக்காரர்களுக்கு அந்த அசாத்தியமான தைரியத்தை இந்த பிரபாவ வருஷம் முழுசா கொடுக்க போகுது. அதனால இனிமே கலங்கறதுக்கு எதுவுமே இல்ல. துணிஞ்சு நில்லுங்க. உங்களுக்கான காலம் இது. உங்களை நீங்களே மாத்திக்க போற ஒரு பெரிய அதிசயம் இந்த வருஷம் நடக்க போகுது. குறிப்பா முகத்துல ஒரு பெரிய வசீகரம் வரப்போகுது. புதுசா ஏதாவது சிகை அலங்காரம் பண்ணிக்கணும், இல்லைன்னா ஒரு அட்டகாசமான தாடி வளர்த்து பார்க்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதை இந்த நேரத்துல செஞ்சு பாருங்க. உங்க முக அமைப்புக்கு ஏத்த மாதிரி முடி திருத்தம் செஞ்சு உங்களை நீங்களே மெருகேத்திக்கிட்டா உங்களை பாக்குறவங்க எல்லாம் எப்படி இவ்வளவு இளமையா மாறினீங்கன்னு ஆச்சரியமா கேட்பாங்க. உங்களோட இந்த புது தோற்றம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கும். கண்ணாடியை பார்க்கும் போதே உங்களுக்கே உங்க மேல ஒரு பெரிய மரியாதை வரும். உங்களோட கற்பனை திறன் ரொம்ப பிரமாதமா வேலை செய்ய போகுது. குறிப்பா இந்த புகைப்படங்களை திருத்தி அமைக்கிறது, காணொளிகளை உருவாக்குறது, அதுல இருக்கிற தேவையில்லாத விஷயங்களை நீக்கிட்டு ஒருத்தரோட முகத்துக்கு பதிலா வேற முகத்தை பொருத்துறது, புதுசா ஒரு பின்னணியை உருவாக்குறது மாதிரியான கலை சார்ந்த நுட்பமான வேலைகள்ல நீங்க பெரிய ஆளா மாற போறீங்க. உங்க கையில கிடைக்கிற ஒரு சாதாரண புகைப்படம் கூட உங்க திறமையால ரொம்ப பிரம்மாண்டமா மாறப்போகுது. இந்த திறமையை வச்சு நீங்க வீட்டுல இருந்தபடியே நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். நீங்க வெளியிடுற ஒவ்வொரு படைப்பும் காணொளிகளும் மக்கள் மத்தியில பெரிய அளவுல பேசப்பட்டு உங்களுக்குன்னு ஒரு பெரிய கூட்டமே உருவாக போகுது. சொந்தமா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, குறிப்பா பெண்களுக்கு தேவையான ஆடை வடிவமைப்பு, துணி வியாபாரம் மாதிரியான தொழில்கள்ல இறங்குனா லாபம் கொட்ட போகுது. நீங்க ஆரம்பிக்கிற அந்த துணி வியாபாரத்துக்கு நீங்களே ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு சின்ன ஆனா ரொம்ப அழுத்தமான ஒரு பெயர் வைப்பீங்க. அந்த பெயர் கொண்ட முத்திரை உங்க துணிகள்ல பதியறப்போ அது சாதாரண வியாபாரமா இல்லாம மக்கள் மனசுல ஒரு பெரிய அடையாளமா மாறும். உங்களுடைய அந்த தனித்துவமான தொழில் நாலா பக்கமும் விரிவடைய போகுது. உங்களை சாதாரணமா நினைச்சவங்க எல்லாம் உங்களோட இந்த தொழில் வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போக போறாங்க. தொழில், திறமை, அழகுன்னு எல்லா பக்கத்துல இருந்தும் உங்களுக்கு ஏறுமுகம்தான். யாரெல்லாம் உங்களை எதுக்கும் லாயக்கு இல்லைன்னு ஒதுக்கி வச்சாங்களோ அவங்க கண் முன்னாடி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே நீங்க கட்டி எழுப்ப போறீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தயக்கத்தை மட்டும் தூக்கி தூர போடுங்க. ஏப்ரல் 14க்கு அப்புறம் வர ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு சாதகமா தான் சுழல போகுது. கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறப்போ நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் ஒரு பெரிய வெற்றியை நோக்கி தான் போகும். இயற்கை உங்களுக்கு கொடுக்க போற இந்த பெரிய வாய்ப்பை கெட்டியா புடிச்சுக்கோங்க. உங்களுக்காக ஒரு பொற்காலம் காத்துக்கிட்டு இருக்கு.
இந்த பிரபாவ வருஷத்தோட இறுதிக்கட்ட பலன்களை நாம பார்க்கும்போது ஒரு விஷயத்த நீங்க ஆழமா மனசுல பதிய வச்சுக்கணும். இத்தனை நாளா நீங்க இருட்டுல நடந்து முடிச்சு இப்போ ஒரு பெரிய வெளிச்சத்தை நோக்கி அடி எடுத்து வச்சிருக்கீங்க. ஏப்ரல் 14க்கு அப்புறம் வர்ற இந்த மாற்றம் ஏதோ ஒரு நாள் 2 நாள் சந்தோஷத்தோட நிக்க போறது கிடையாது. இது உங்க எதிர்கால சந்ததியினருக்கும் சேர்த்து ஒரு பெரிய அடித்தளத்தை அமைக்க போகிற ஒரு காலகட்டம். அதனால எந்த ஒரு சின்ன தோல்வியோ இல்ல தடங்களோ வந்தா கூட அதை நினைச்சு துவண்டு போகாம இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு பக்குவத்தோட எதிர்நீச்சல் போட கத்துக்கோங்க. உங்களுக்கான நேரம் கனிஞ்சு வந்தாச்சு. இது வரைக்கும் யாருக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும்னு நினைச்சீங்களோ அவங்களுக்கு உங்க வார்த்தையால பதில் சொல்லாம உங்க வெற்றியால ஆணித்தரமா நெத்தியில அடிச்ச மாதிரி ஒரு பதிலடிய கொடுக்க போறீங்க. உங்களோட அந்த மிகப்பெரிய வெற்றிக்கு நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான சில ஆன்மீக வழிபாடுகள் இருக்கு. அதை தவறாம செஞ்சுட்டு வாங்க. தினமும் காலையில எழுந்த உடனே உங்க உள்ளங்கைகளை பார்த்துட்டு அப்புறம் பூமாதேவியை தொட்டு கும்பிட்டு உங்க நாளை ஆரம்பிங்க. வியாழக்கிழமை ஆனா கண்டிப்பா சித்தர்கள் ஜீவசமாதிக்கோ இல்ல பழமையான சிவன் கோவிலுக்கோ போய் ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. வசதி இல்லாத ஏழை குழந்தைங்களுக்கு, குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு படிப்புக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சீங்கன்னா உங்க பரம்பரைக்கு அது ஒரு பெரிய புண்ணியமா வந்து சேரும். உங்க குலதெய்வத்தை மட்டும் எந்த காரணத்தை கொண்டு மறக்காதீங்க. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குடும்பத்தோட போய் குலதெய்வ கோவில தரிசனம் பண்ணிட்டு வர்றத ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க. உங்களை சுத்தி எவ்வளவு பெரிய எதிர்மறை சக்திகள் வந்தாலும் உங்க குலதெய்வம் உங்களுக்கு முன்னாடி நின்னு ஒரு அரணாக உங்களை காப்பாத்தும். ரிமீன ராசினியர்களே, நீங்க ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ரொம்ப சுத்தமான மனசுக்காரங்க. உங்களுடைய அந்த நல்ல மனசுக்கு எப்பவுமே எந்த ஒரு கெடுதலும் வராது. இந்த பிரபாவ வருஷம் உங்க வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட எல்லா சந்தோஷங்களையும் அள்ளி கொடுக்க போகுது. நீங்க தொட்ட காரியம் எல்லாம் துலங்கி உங்க குடும்பத்துல எப்பவும் சிரிப்பும் சந்தோஷமும் நிறைஞ்சு இருக்கணும்னு நான் இறைவனை மனசார வேண்டிக்கிறேன். உங்களோட இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சியை பார்த்து இந்த உலகமே ஆச்சரியப்பட போகுது. நெஞ்சை நிமிர்த்தி தைரியமா நடங்க. உங்களுக்கான வெற்றி கோப்பையை இயற்கை உங்களுக்காகவே தயார் செஞ்சு வச்சிருக்கு. தைரியமா உங்க பாதையில தொடர்ந்து பயணம் செய்யுங்க. எல்லாமே நன்மையாகவே நடக்கும். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.